அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தரும் சூட்சும ஜென்ம திதி வழிபாடு. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இந்த திதி வழிபாட்டை தவறாமல் தொடர்ந்து செய்து வந்தால் மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். கண்டிஷ்டி, செய்வினி தோஷங்கள் அகலும். திருமண தடை அகலும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். நல்ல வேலை கிடைக்கும். பதவி, உத்தியோக உயர்வு கிடைக்கும். தடைபடும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் பிறந்த ஜென்ம திதி பட்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் திதின்னு போட்டிருக்கும். அதையும் நீங்கள் பிறந்தது வளர்பிறையா அல்லது தேய்பிறையான்னு போட்டிருக்கும். அதையும் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு சில ஜாதகத்தில் வளர்பிறைக்கு சுக்லபட்சம்னு போட்டிருக்கோம், தேய்பிறைக்கு கிருஷ்ணபட்சம்னு போட்டிருக்கோம். கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் 30 நாளைக்கு ஒரு தடவை உங்கள் ஜென்ம திதி வரும். இன்றைக்கி என்ன திதின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சுலபம். எல்லா டெய்லி ஷீட் கேலண்டர்லேயும் மந்த்லி கேலண்டர்லேயும் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஜென்ம திதி எந்த தேதியில் வருதுன்னு பார்த்து கேலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு அன்றைக்கி எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் ஜென்ம திதி அன்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலுக்கு சென்று அவரவர் தகுதிக்கு ஏற்ப மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் செய்யலாம். வசதி இருப்பவர்கள் ஜென்ம திதி அன்று ஹோம வழிபாடு செய்தால் கூடுதல் பலனை பெறலாம். அல்லது குறைந்தது 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் பேர், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கான திதி, தெய்வம், திருக்கோயில் அட்டவணை ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். சுக்லபட்சம். வளர்பிறை திதியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள். திதி: பிரதமை, தெய்வம் துர்க்கை, திருத்தலம் துர்க்கை பட்டீஸ்வரம். துவிதியை: தெய்வம் விஸ்வதேவன், திருத்தலம் வில்வவனேஸ்வரர் கோயில், திருவைக்காவூர். திருதியை: சந்திரன், கைலாசநாதர் கோயில், திங்களூர். சதுர்த்தி: விக்னேஸ்வரர், கற்பக விநாயகர் கோயில், பிள்ளையார்பட்டி. பஞ்சமி: தேவேந்திரன், பிரளயகாலேஸ்வரர் கோயில், கடலூர். சஷ்டி: முருகன், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருச்செந்தூர். சப்தமி: சூரியன், சூரியனார் கோயில், கும்பகோணம். அஷ்டமி: லக்ஷ்மி, தேவபுரீஸ்வரர் கோயில், தேவூர். நவமி: சரஸ்வதி, சரஸ்வதி கோயில், கூத்தனூர். தசமி: வீரபத்திரன், வீரபத்திர சுவாமி கோயில், கும்பகோணம். ஏகாதசி: பார்வதி, மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை. துவாதசி: விஷ்ணு, சாரங்கபாணி கோவில், கும்பகோணம். திரையோதசி: பிரம்மா, பிரம்மசரகண்டீஸ்வரர் கோயில், திருக்கண்டியூர். சதுர்த்தசி: ருத்ரன், ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் கோயில், திருபுவனம். பௌர்ணமி திதி: வருணன், திருமேனியழகர் கோயில், மகேந்திரப்பள்ளி. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலுக்கு மாதந்தோறும் போக முடியாதவர்கள் உங்கள் அருகாமையில் உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வங்கள் கோயிலுக்கு சென்று வரலாம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலுக்கு உங்கள் ஜென்ம திதி அன்று சென்று வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். அரிய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ஜென்ம திதி வழிபாடு. குறைந்தது 3 மாதத்தில் உங்கள் வேண்டுதல், கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் என்பது உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.